அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசும் மரக்கன்று செடியும் வழங்கப்படுகிறது. விருது தொகை அடுத்ததாக நடுவர்களாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு நடுநிலையாக உடைய கருத்துக்களை சொல்வீங்க நான் நம்புறோம். இப்பொழுது மனுக்கள் ஒவ்வொன்றாக நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். என்னுடைய கொஸ்டின் அண்ணன் அவர்களே, பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒரு கடனில், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லேஜ் ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு உங்களுடைய நாம் தமிழ் கட்சியுடைய கட்டமைப்பு சென்றிருக்கிறதா, அது ஒரு கொஸ்டின். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் வருகிற எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி பிஜேபி போன்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து அழைப்பு போடுமானால் நீங்கள் அதிலே கலந்து கூட்டணியில் சேர்ந்துக்கலாம். அதை குறித்த ஒரு கொஸ்டின் கேட்க பேசலாம். இந்த இனிய நற்காலை பொழுதிலே என் இதயத்திற்கு இனிப்பான உறவுகளை சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். இந்த அமர்விலே நடுவர் பெருமக்களாக இருக்கிறேன் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் பெருந்தகை ஆயர் பெருமகனார் ராஜாசி, என் அன்பு உடன் பிறந்தார், இங்கே இருக்கிற சாமி யேசுதாஸ் போன்ற ஆயர் பெருமக்கள், நாட்டுக்கும் மக்களுக்கும் நற்செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற செய்தியில் தூதுவராக இருக்கிற என் ஊடக உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எனக்கு முன் வைக்கப்பட்ட கேள்வி, சிற்றூர்கள் தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேரை பரப்பி இருக்கிறதா என்பது. அதற்கு பதில் பரப்பிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான். நாம் புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள். ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது. ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற, ஊறி இறுகி போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி, நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல, பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிதாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே எங்களுடைய அமைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ, அன்பானவருக்கு நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்குகத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்கைகளோ தம்பிகளோ இருந்தார்கள். என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது.
2024 பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே 40 தொகுதிகளையும் வென்ற, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம். பல வாக்ககங்களில் வாக்கு அதிகம். அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இன்னைக்கு ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்கிறார்கள். ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை. அங்கே உண்மையிலே போட்டி என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற தான். இங்கே போட்டி கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்து எல்லாம் கருத்தியல் புரட்சி, கருத்தியல் மோதல், ஒரு கருத்தியல் போர். இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா? அந்த போட்டியில் இங்கே ஒரு 2 போட்டி தான். ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டிற்குள் இந்த 2 கருத்தியல் போட்டி தான். ஒரு பக்கம் பெரியார் தான் எல்லாம், ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார், எல்லாமே பெரியார் ஒரு பக்கம், எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராயர் ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார். இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து என்னுடன் பிறந்தார்கள், என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பெரியார். தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வல்லனார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார். அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார். சொந்த பெரியார் 1000 இருக்கும்போது இங்கிருந்த வந்தவர் இதற்கு எனக்கு பெரியார். இது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டு மோதல் தான் ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. இங்க அதுதான் மும்மொழி கொள்கை அவனுக்கு, இருமொழி கொள்கை இவனுக்கு, எனக்கு ஒரே மொழி கொள்கை, என் தாய்மொழி தமிழ். இதுதான் இங்க போட்டி. இங்க போட்டி அதான். அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை, கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும். இங்க கூட்டம் அல்ல கொள்கை, கூட்டம் அல்ல அரசியல். உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கோட்பாடுகள் தான். முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள், ஊடக உறவுகள் வைக்கணும். அரசியல்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல், உயிரியல், இயற்பியல் போல, வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல். மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, வேளாண்மை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்தான் அரசியல். அது எப்படி? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. பெருந்தலைவர் காமராஜர், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் பிள்ளைகள். நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும். இதுதான் எங்களுடைய அரசியல். நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதிலே பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா? அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை 1/2 விழுக்காடு 1/4 விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை பெற்றிருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா? பேச மாட்டார்கள். எங்களுடைய தத்துவம் 2010 என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன். 2008 பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன். அங்க இருந்து வந்து 2/9/8/9 போர் முடிந்துட்டு, எந்த மே 18ஆம் தேதி எல்லாம் முடிந்தது, தமிழினம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ, அதே 10வது ஆண்டு 2010 ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் இந்த கட்சியை நாம் தமிழர். ஏன்?
நாங்கள் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர், இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல. நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள், மார்க்கங்கள். நாங்கள் தேவர், தேவேந்திரர், நாடார், கோடார், வன்னியர், பறையர், செட்டியர், முதலியார், பிள்ளை, உடையார், முத்தரையர், இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள். இவை என் அடையாளம் அல்ல. இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது. ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம்? தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசிய திரட்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம். இதுதான் எங்கள் அடையாளம். என் இனச்சாவி எங்களுக்கு உணர்த்தியது. பல லட்சக்கணக்கான பிணங்கள், அதற்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தல் பிணம். எனக்கென்று என் தலைவன் கற்பித்தான். உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ, நமக்கென்று குரல் எழுப்புவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும்படியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. அதை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள், உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம். அந்த இடத்தில் உணர்ந்தோம், நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தை விட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ, கோனார் என்றோ, தேவர் என்றோ, இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது. இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், சுவிஸ், நார்வே எங்கே போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்வான். நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாம், நான் தேவர், தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது. நான் யார் என்றால் நான் தமிழன். இதுதான் என்ன. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று புரட்சி பாவலன் பாடி. அதுதான் அப்போது என் அடையாளம். ஈழத்திலே என் இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிலிகளாக இடம்பெறுகிற போது இந்துவாக வந்தோம், இஸ்லாமியராக வந்தோம், கிறிஸ்தவராக வந்தோம், வெள்ளாளர்களாக வந்தோம், தேவர்களாக, நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை. தமிழ் அகதிதான், தமிழ் ரிஃப்யூஜி தான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 500 கிறிஸ்தவர், 500 இஸ்லாம், 50 இந்து, 100 மீனவர், 100 நாடார், 100 கோனார், 100 தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை. தமிழர்கள் செத்தார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிற போது 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார். மீன் பிடிக்க சென்ற இஸ்லாம், மீன் பிடிக்க சென்ற கிறிஸ்தவன், மீன் பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை. தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான். இப்போது என் உடன் பிறந்தார்களே ஒன்றை உணருங்கள், நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் காலத்தில் அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26 234 தொகுதியிலும் போட்டியிடும் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆக சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட நாவிதர், குயவர், வண்ணார், இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம். 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்? தனித்துவத்தோடு நிற்போம். நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். பிற தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதை மேலானதுங்கிறான். நாங்கள் ஆகப்பெரும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மறவர்களுடைய பிள்ளைகள். அதனால ஒண்ணும் கிடையாது. தோல்வியை கண்டு துவண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அதனால எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. இவரோட சேர்வாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.
இந்த நிலத்தில் 234 தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப எது பெருசு? எது பெருசு? நாம் தமிழர் கட்சி தான் பெருசு. இரண்டாவது, 8 கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு, கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். அதனால் மக்களோட உடன்பாடு, எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம். அதை மதிப்புமிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம், உயர்கிறோம். இதுதான் இங்க நீங்க கவனிக்கணும். அதுதான் கவனிக்கணும். எனக்கு பாதுகாப்பு கூட இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. நாங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள், என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். இதுதான். அதனால இனி ஒரு கேள்வி, இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் எழுப்புங்கள். நன்றி.